சென்னை கடற்கரையிலிருந்து காட்பாடி வரை வந்தே மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினீத் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீத் சரவணன், வணக்கம். நாட்டிலேயே அதிவேகமாக இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயிலுக்கு இணையாக அதே வரிசையில் தற்பொழுது வந்தே மெட்ரோ ரயிலும் இணைந்திருக்கிறது. இந்தியாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட வந்தே மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் தற்பொழுது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கியிருக்கிறது. சென்னை கடற்கரை முதல் காட்பாடி வரை புதிதாக உருவாக்கப்பட்ட வந்தே மெட்ரோ ரயிலுக்கான சோதனை ஓட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அந்த ரயிலில் தான் நாம் பயணித்து வருகிறோம். சென்னை திருப்பதி, சென்னை கடற்கரை, காட்பாடி என ஒட்டுமொத்தமாக 240 கிலோமீட்டருக்குள் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் வந்தே மெட்ரோ ரயில்கள் இந்திய ரயில்வே சார்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயிலை பொறுத்தவரை பஞ்சாப் மாநிலம் கபூர்தலாவில் உருவாக்கப்பட்ட ரயிலானது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 12 பெட்டிகள் கொண்ட வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த ரயிலை பொறுத்தவரை 100 பேர் வரை அமர்ந்து செல்லவும் 200 பேர் வரை நின்று செல்லும் வகையில் 12 பெட்டிகளுடன் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த சோதனை ஓட்டம் முயற்சி தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக சென்னை கடற்கரை காட்பாடி இடையே இயக்கப்படும் இந்த வந்தே மெட்ரோ ரயில் சோதனையானது தற்பொழுது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கியிருக்கிறது. மறுமார்க்கத்தை பொறுத்தவரை இதே தடத்தில் மதியம் 12:15 மணி அளவில் காட்பாடியில் புறப்பட்டு மதியம் 2 மணிக்கு சென்னை கடற்கரைக்கு வந்தடையும் வகையிலே இந்த சோதனை ஓட்டத்தில் ரயில்வே துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரயிலை பொறுத்தவரை வருங்காலத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதற்கான நடவடிக்கைகளையும் தொடங்கியுள்ளதாக தென்னக ரயில்வே சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனை ஓட்டத்திற்கு அடுத்தபடியாக சென்னை திருப்பதி இடையேயும் அதைத் தொடர்ந்து 180 நகரங்களை இணைக்கும் வகையிலும் வந்தே மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக வந்தே பாரத் ரயில்கள் நாட்டிலேயே 60க்கும் மேற்பட்ட நகரங்களை இணைக்கும் வகையில் 60க்கும் மேற்பட்ட ரயில்கள் இங்கு இயக்கப்பட்டு வருகின்றன. அதே வரிசையில் வந்தே மெட்ரோ ரயிலும் தற்பொழுது தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக தன்னுடைய சோதனை ஓட்டத்தை தொடங்கியிருக்கிறது. வந்தே பாரத் ரயிலை பொறுத்தவரை 2019ஆம் ஆண்டு மும்பை, புனே, சென்னை, மைசூர், சென்னை, கோவை, டெல்லி, அகமதாபாத் என முக்கிய வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது. அதே வரிசையில் 280 கிலோமீட்டர் தொலைவிற்குள் 2 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தினசரி ரயிலாக இந்த வந்தே மெட்ரோ ரயிலை இணைக்கும் வகையில் ரயில்வே துறை அதிகாரிகள் சோதனை முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலிருந்து காட்பாடி செல்லும் வகையில் இந்த சோதனை ஓட்டம் முயற்சியானது தொடங்கியிருக்கிறது. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வகையிலும் இந்த ரயிலை வேகத்தை அதிகரிக்க ரயில்வே துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள்.